ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு T20 மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸு. ஸோ சிபிஎல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீமும் ஒரு 3 T20 வந்து ப்ளே பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் மேட்ச்மே வந்து ப்ளே பண்ணாங்க. அதுலேயும் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அடிக்கடி T20 டோர்னமெண்ட்ஸ் ஆடுவாங்க அங்கேயும் இங்கேயும். ஸோ அதில் பார்த்தோம்னா ஒரு மேட்ச்லாம் பெரிய மேட்சாக போயிருக்கும், நிறைய ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. அதில் ஜான்சன் சார்லஸ் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டிங் கொடுத்துருப்பாரு, பாலையே பார்க்காம ஹிட்டிங் கொடுத்துருப்பாரு, அதான் உண்மை. பட் ஆனால் நல்ல ஒரு ப்ளே வந்து பண்ணியிருப்பார். ஸோ பார்ப்போம், ஸ்குவாடு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸு ஃபஸ்ட்டு T20 மேட்ச் 24 12:30 AM. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பட் யாராவது தப்பாக டைமிங்கை இது பண்ணிடக்கூடாதுன்றக்காண்டி நான் சொல்கிறேன். 24 ஆகஸ்ட் 12:30 AM. ஸோ 23 நைட்டுன்னு நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. 23 நைட்டு, இப்போ 22 வீடியோ போஸ்ட் பண்ணுறது. ஸோ 23 நைட்டு 12 மணின்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, இதெல்லாம் தெரியாதவங்காண்டி சொல்கிறேன். பிரெயின் லாரா ஸ்டேடியமில் தான் இந்த மேட்சை நடத்துகிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரவுண்டாக இருக்கும். காரணம் என்னென்னா, மோஸ்ட்லி இந்த கிரவுண்டில் வேர்ல்டு கப் மேட்ச் எல்லாமே ஸ்விங் பவுலர்ஸுக்கு சாதகமாகவும் ஓரளவுக்கு ஒரு மீடியம் ஸ்கோரு ஒரு விக்கெட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்து வேர்ல்டு கப் முடிஞ்சிச்சு, அதில் நிறையா மேட்சஸ் வந்து ஆடிருப்பாங்க. அதேமாதிரி இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே USA லீக்கு, அதுக்கப்புறமா 100லலாம் ஆடிருக்காங்க நிறையா பிளேயர்ஸ். அதனால் டச்சில் தான் மோஸ்ட்லி வந்து இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட் டு ஹெட்டு வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து எடுத்திருக்கேன், ஷோ பண்ணுறேன், பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் மட்டும் பண்ணாதீங்க. நான் இப்போ வீடியோ கூட நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு தெரியல, நான் தெளிவாகவே சொல்கிறேன். இந்த ஃபேப்லோன் ஆப்பில் சுரேஷ் பி, அதுக்கப்புறமா கன்னுன்னு ஒரு ஆஞ்சநேயர் சிம்பிள் போட்ட ஒரு யூஸரு, அதுக்கப்புறம் வந்து 2K பிரசித்துன்னு ஒரு யூஸரு, அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க. ஸோ இந்த 4 பேர் உங்களுக்குள்ளேயே நம்ம டீமை வச்சு ப்ளே பண்ணுறீங்க. இது என்ன கான்செப்ட் எனக்கும் புரியலை. நீங்கள் எப்படி தான் ப்ளே பண்ணாலும் அது கிளாஸ் தான் வின் பண்ணாலும். அதேமாதிரி நான் ஜாயின் பண்ணுற கான்டெஸ்ட்லேயே வந்து ஜாயினும் பண்ணுறீங்க. மற்ற எத்தனையோ பேர் ப்ளே பண்ணுறாங்க, அவங்க கரெக்டாக எப்படி நார்த் இந்தியன்ஸ் வருவாங்களோ அவங்களுக்கு கூட வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த ஒரு 3-4 பேர் மட்டும் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து அதே டீம், நான் கொடுக்குற டீமே ப்ளே பண்ணிக்கிறீங்க. இப்படி இல்லாட்டி நான் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறேன், என் கூட வந்து கிளாஸ் பண்ணுறீங்க. ஸோ தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களானே தெரியல. அதேமாதிரி நீங்கள் ரெஃபர் கோடுமே 2K டக்குன்னு யூஸ் பண்ண மாதிரி தெரியல, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அதேமாதிரி இன்ஸ்டால் பண்ணி வின்னிங்ஸ் நல்லா கிடைக்கும். TDS + GST ரெண்டுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா டீம் சவுதி. ஸோ கடைசியாக 3 மேட்ச் இங்கே ஓவரால் பார்த்தோம்னா 9 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு T20யில். அதில் 4 மேட்சஸ் ஃபஸ்ட் பண்ண டீமும் 5 மேட்சஸ் செகண்ட் பண்ண டீமும் ஜெயிச்சிருக்காங்க. இது எல்லாமே சின்ன டீம்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் கடைசியாக நடந்த 3 மேட்ச்க்கானது எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்னும் கிளியராக போகணும் அப்படின்னா பெரிய மேட்சஸ்லையுமே ஸ்விங் பவுலர்ஸுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்கு. ஸோ டீம் சவுதி 3 விக்கெட்டு, ஃபருக்கி 3 விக்கெட்டு, அதே மாதிரி இங்கே மார்க்கோ யான்சன் 3 விக்கெட். 3 பேருமே ஸ்விங் பவுலர்ஸ் தான். இனிஷியல் ஸ்விங்குன்றது இருக்குது. ஸோ 2 ஈக்குவல் பெஸ்ட்டு டீம்ஸ் ஆடுறப்போ மோஸ்ட்லி வந்து அந்த ஸ்விங் பவுலர்ஸ்க்கு ரொம்ப சாதகமாகவும் இருந்திருக்கு. பேட்டிங் அவ்வளோ ஈஸின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு ஸ்லோவாக தான் ஆடிருக்காங்க. ஸோ பார்ப்போம், ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, வெஸ்ட் இண்டீஸில் மேட்ச் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு நைட்டு. ஸோ அவங்களுக்கு பகல், நமக்கு வந்து நைட்டாக இருக்கும். அப்படி நமக்கு நைட்டாக இருக்கப்போ அந்த பகல் டைமிங்கில் வெஸ்ட் இண்டீஸில் மோஸ்ட்லி எல்லா மேட்சஸ்லுமே கொஞ்சம் வந்து வெட்ட அவுட்ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை மழை பெய்யறதுக்கான சான்ஸும் வந்து இருக்கலாம். அதனால் டைமிங் நமக்கு தள்ளி கூட போகலாம். 12 மணிக்கு நடக்கிற மேட்ச் 1 மணி 2 மணி 3 மணி ஆனது தான். ஸோ அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஓரளவுக்கு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் ஆன் டைமில் லைனப் போகிறதான்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறது பெட்ரு. கிராண்ட் லீக்கில் பிரச்சனை இல்லை, ஸ்மால் லீக் வந்து உங்கள் சேஃப்டிக்காண்டி வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிடாதீங்க, நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதேமாதிரி இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ஏமாறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த வின்னிங்ஸ் வந்து கிராண்ட் லீக் வின் பண்ண மாதிரி வின்னிங்ஸ் போட்டிருப்பாங்க. அதேமாதிரி ஸ்மால் லீக்கில் நிறையா அமௌண்ட் வந்து நான் கட்டி வின் பண்ண மாதிரி ஃபேக்கான வின்னிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ வின்னிங்ஸுன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆப்போனட்ஸ் வந்து யார் கூட ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஹெட்4ல் ஜெயிச்சிருக்கேன்னா கீழே 3 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி வின்னிங்ஸ் இருந்தால் தான் ஒரிஜினல். சும்மா வந்து வின்னிங்ஸ் இல்லாமல் இருக்குது ஃபேக்கு. ஸோ நம்பி போய் காசு கொடுத்து எங்கேயும் ஏமாந்துடாதீங்க, சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ தெளிவாக வந்து ப்ளே பண்ணுங்கள். அதேமாதிரி ஆல்ரெடி இருக்க ஆப்ஸில் உங்களுக்கு எந்த ஆப்ஸ் பிடிச்சிருக்கோ அதில் வந்து ப்ளே பண்ணுங்கள். என்ன தான் நம்ம சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் மட்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள்.
நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஃபேண்டசியில் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து டீம் இது பண்ணாலோ இல்லை ஃபேக்கான இதை பார்த்து நீங்கள் ஏமாந்தாலோ அது நீங்கள் தான் வந்து பொறுப்பு. ஸோ அதனால் கரெக்டாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெளிவாக எல்லாமே புரியும். இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தால் தான் நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கே வந்து புரியும். ஸோ கரெக்டான சேனலை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து ப்ரோ கபடி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் டீம்ஸ் கொடுப்போம். ஸோ வின்னிங்ஸ்னால் இப்படி தான் இருக்கும். அதனால் எங்கேயாவது வந்து அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஃபேக்கான அந்த டூப்ளிகேட் வின்னிங்ஸை பார்த்து ஏமாந்துடாதீங்க. சவுத் ஆஃப்ரிக்காவோட பிளேயிங் லோன் வந்து பார்க்கலாம். ஸோ ரிக்கில்டன் மோஸ்ட்லி டிகாக் மாதிரியே அப்படியே இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிள், அவரோட பேட்டிங், அதுக்கப்புறம் ஸ்டைலு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிகாக் மாதிரியே இருக்குது. விக்கெட் கீப்பரும் கூட. டிகாக் வந்து அவங்களோட நேஷனல் ஸ்குவாடுக்கு அவ்வளோ ஆட மாட்டேன், நான் வந்து வெளியில் ஆடுவேன்ற மாதிரி கெயின் வில்லியம்சன்லேருந்து நியூசிலாந்தில் நிறைய பிளேயர் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டிகாக்கு ஒரு சில பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு நியூ டீமை வந்து செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா இல்லை இருக்க பிளேயர் சும்மா எடுத்துகிட்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. இதுதான் வந்து ஸ்குவாடு. ஸோ ரீசா ஹென்ட்ரிக்ஸு எத்தனை தடவை வேர்ல்டு கப்பில் ஃப்ளாப் ஆனாலும் மறுபடியும் அதே கிரவுண்டு, அதே இடம், அதே ரீசா ஹென்ட்ரிக்ஸ். மார்க்ரமும் சேம் தான். வேர்ல்டு கப்பில் சுத்தமாக டச்சே கிடையாது. ரொம்ப ரொம்ப மோசமானார் யூஎஸ்ஏ, வெஸ்ட் இண்டீஸ் எல்லாத்துலேயுமே. அவர் மறுபடியும் ஆறாரு. வேண்டர்சனை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. வேண்டர்சன் இல்லாமல் இருந்தார் வேர்ல்டு கப் ஸ்குவாடில். அதேமாதிரி டேரர் ஃபெராரி 100ல் கிடைக்கிற சான்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டார். குவாலிட்டி ஸ்பின் பவுல் பண்ணுறப்ப மாட்டி அவுட் ஆனதை பார்த்தோம். பட் ரொம்ப குவாலிட்டியாக பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர் இல்லை அப்படின்னா மிடில் வரப்போ ஓரளவுக்கு ஆடுவார். ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், வெஸ்ட் இண்டீஸில் ஒரு தரமான ஒரு லெக் ஸ்பின்னரே கிடையாது. ஸோ ஓரளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக நம்ம ஃபெராரி பார்க்கலாம். அகில் ஹுசைன் முன்னாடியே போட்டு முடிச்சிடுவார். அதுக்கப்புறம் ராஷ்டன் சேஸை வச்சு தான் ஓட்டுவாங்க. அப்போ மோஸ்ட்லி வந்து ஃபெராரி ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கு, டீசன்ட் கிராண்ட் லீக் பிக்காக இருப்பார். ஸ்டப்ஸுமே சேம் தான். ஸ்டப்ஸு ஒரு டீசெண்டான ஒரு பிளேயர் அப்டாக பவுலும் பண்ணலாம். பட் மார்க்ரம் தான் வந்து மோஸ்ட்லி பவுல் பண்ணுவார். முல்டர், அதுக்கப்புறமா ஃபார்ச்சூன், பர்கர், அடுத்ததாக பிராட்மேன், லுங்கிங்கிடி, இந்த 3 பேரும் பயங்கரமான ஒரு பவுலர்ஸ். பட் அதுலேயுமே ஒரு லக்கில் தப்பிச்சா ஜான்சன் சார்லஸ் வந்து ஆடலாம். ஆனால் ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலிங் அட்டாக்குக்கு ஆப்போசிட்டாக ஸ்டார்டிங்கில் ஆடுறப்போ அவுட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்கும். பட் ஆனால் எப்படி தான் அவர் வந்து ஒரு லக்கில் தப்பிக்கிறாருன்னே தெரியல. எப்படியாவது தப்பிச்சு ஒரு ரன்ஸுன்றதை ஸ்கோர் பண்ணிடுவார். ஸோ ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான், வாய்ப்புகள்ன்றது இருக்குது. பர்கருமே இனிஷியல் ஓவர்ஸில் நல்லா பவுல் பண்ணுவார். பிராட்மேனும் சேம் தான், டெத்லி பவுல் பண்ணுவார். லுங்கி இங்கிடி சொல்லவே தேவையில்ல, கட்டர்ஸ் போட்டு டெத்தில் விக்கெட்ஸ் எடுத்து போயிடுவார். மிடில் பார்த்தோம்னா முல்டரை வச்சு கொஞ்சம் ரன் பண்ணலாம். 5th பவுலராக ஃபார்ச்சூன், அதுக்கப்புறமா 6th பவுலராக மார்க்ரம் இருக்கலாம். இங்கே உங்களுக்கு சேஹோப்பு, சார்லஸ், நிக்கோலஸ் பூரான், ராஷ்டன் சேஸ், ஹெட்மேயர். இதில் உங்களுக்கு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும், நிக்கோலஸ் பூரான், ஹெட்மேயர் 2 பேர் தான் வந்து லெஃப்ட் ஹேண்டரு. ரூதர் ஃபோர்டு, அதுக்கப்புறமா ஆத்தனேஸ். ஸோ 3 பேர் இருக்காங்க. அவங்கள ஆட வச்சாங்கன்னா இன்னுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாவாங்க. சப்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய பிளேயர் சப்போஸ் அவங்க பிளேயிங் லோனில் இருந்தாங்க அப்படின்னா அகில் ஆத்தனேஸ். ஸோ அவர் ஆல்ரெடி டெஸ்ட்டு ஓடி எல்லாத்துலேயும் நல்லா ஆன ஒரு யங்ஸ்டர். ஃபஸ்ட்டு அவர் பார்த்தோம்னா வின்சி T20 லீக்குன்னு T10 ப்ரீமியர் லீக்குன்னு ஒன்று வெஸ்ட் இண்டீஸில் நடத்துகிறாங்க லாக்டவுன் டயத்தில், நல்லா ஞாபகம் இருக்குது. அதில் சூப்பராக ஆன ஒரு பிளேயர் தான் வந்து ஆத்தனேஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமில் எல்லாத்துலேயுமே இடம் பிடிச்சிருக்காரு. அதேமாதிரி மேத்யூ ஃபோர்டுமே இருக்கார். மேபி சமார் ஜோசப் இல்லை அப்படின்னா மேத்யூ ஃபோர்டு அந்த இடத்துல ஆடலாம். மேத்யூ ஃபோர்டுமே இனிஷியல் ஸ்விங் பயங்கரமாக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ரீசா ஹென்ட்ரிக்ஸு இனிஷியல் ஸ்விங் பண்ணால் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மெக்காயோட ஒரு ஃபேவரட் கிரவுண்டும் கூட. ரோமன் பவல், செப்பர்டு, அதுக்கப்புறம் அகில் ஹுசைன், வெபினாலன். ஸோ செப்பர்டை பொறுத்தவரையா ரீசெண்டாக வந்து இந்த குளோபல் T20 லீக்கில் எல்லா மேட்ச்லையுமே விக்கெட்டு ப்ளஸ் பேட்டிங் ரெண்டுலேயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். பவல் வந்து 100ல் ஆடினார். அதேமாதிரி அகில் ஹுசைனும் 100ல் ஆடினார். இவர் LPLல வந்து ஆடி இருந்தார். அதேமாதிரி நிக்கோலஸ் பூரான் வந்து 100ல் ஆடி இருப்பார். இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தோம்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் ரிக்கில்டன், இவங்களாம் வந்து மேஜர் கிரிக்கெட் லீக்கில் ஆடினாங்க. மார்க்ரம் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பெரிய லெவலில் வந்து ஃபாலோ பண்ணலை USA T20. டேரர் ஃபெராரி 100ல் வந்து ஆடினார். ஸோ நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க டீம் தான் வந்து கப்புமே வின் பண்ணாங்க. மற்றபடி மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே ரெஸ்ட்டில் டெஸ்ட் மேட்சஸ் அப்படி ஆடிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த இனிஷியல் ஸ்விங்குன்ற மைண்ட் செட்டில் நம்ம டீம்ன்றது செட் பண்ணுறப்போ நம்ம பர்கரை கிராண்ட் லீக்ஸ்லையோ கேப்டன்ஸ் கொடுக்கலாம். அப்படி ஒரு விக்கெட் எடுப்பார்னு கான்செப்ட் போனால் அந்த டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தூக்கிட்டு மிடில் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஹெட்மேயரை பெரிய யோசிக்க மாட்டாங்க. பட் நல்ல டச்சில் வந்து 100ல் ஆடி கொடுத்தாரு. ரோமன் பவல், இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து நம்ம லோ பர்சன்டேஜ் பிக்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். அப்போ நம்ம பர்கரை கேப்டன்ஸ் ட்ரை பண்ணிக்கலாம். சேம் இந்த சைடு உங்களுக்கு பார்த்தோம்னா இனிஷியல் ஸ்பெல் வந்து பவுல் பண்ண போகிறது அகில் ஹுசைனை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறனால கொஞ்சம் ரிஸ்க்குன்றது இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்குமே போட்டு நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். டெத்தில் செப்பர்ட் டெத்தில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. மெக்காய் டெத்தில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. இனிஷியலாக சமார் ஜோசப் அப்படி இல்லாட்டி மேத்யூ ஃபோர்டு வந்து ட்ரை பண்ணலாம். அகில் ஹுசைனும் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ராஷ்டன் சேஸ் வந்து ஏதாவது லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் ரிக்கில்டன்,
இது எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் தான் மோஸ்ட்லி. எப்படி வந்து இவருக்கு ஓவர்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. சேம் இனிஷியலில் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து இப்போ ஒரு 10 ரன்னுக்கு ஒரு 2 விக்கெட் போயிட்டா அன்றைக்கி கேம் வந்து ராஷன் ஜெஸ்ட்டு நிற்கும். இல்லை இதே இது ஒரு பவர் பிளேலேயே ஒரு 50 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா ராஷன் ஜெய்ஸ் வராமல் அடுத்தடுத்து ஹிட்டர்ஸ் அனுப்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவரோட லக்கை பொறுத்து தான் வந்து அவருக்கு பேட்டிங் பவுலிங் கிடைக்கும். ஸோ கிடைச்சா யூஸ் பண்ணிப்பார், கிடைக்காம போனாலும் போகலாம். ஏன்னா ஏர்லி விக்கெட்ஸு இருக்கிறத பொறுத்து தான். ஸோ பவர் பிளேயில் விக்கெட்ஸ் போகும் அப்படின்ற கான்செப்ட்லாம் ராஷன் ஜெய்ஸை ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்ரம் ஒரு டபுள் ஆப்ஷனு. ஸோ அவருமே ஓரளவுக்கு டீசெண்டான கேப்டன் ஸ்கில் வச்சா. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் ஸ்கில் சாய்ஸ் பார்த்தோம்னா ஏடல் மார்க்ரம், நிக்கோலஸ் புரான் செம்மையான ஒரு டச்சு. அடுத்ததாக உங்களுக்கு செப்பர்டு ஒரு பெட்டரான ஆப்ஷன், பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஃபார்மில் இருக்கார். அகில் ஹுசைன் ஒரு டீசென்ட் ஃபார்மு. அதேமாதிரி பிராட்மேன். இந்த 5 பேர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸுக்கு எலிஜிபிளான பிளேயர். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணால் ஒரு டேரர் ஃபெராரியை டீமில் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்டன் தேவையில்லை. ஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணால் பர்கர், அதுக்கப்புறமா லுங்கி இங்கிடி, இந்த சைடில் மெக்காய், இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆட் பண்ணிக்கிறது பார்த்தோம்னா டேரர் ஃபெராரி, ஹெட்மயர், இவங்கெல்லாம் வந்து கிராண்ட் லீக்ஸில் ஆட் பண்ணிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். சே ஹோப்பு ஒரு லெவலுக்கு மேலே அடிக்க போவார், அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா குவிக்காக அடிக்க போவார். ஒரு 10 பாலுக்கு 30 ரன் 40 ரன் அடிச்சிட்டாலும் அதுக்கப்புறமா அடிக்க முடியாமல் அவுட் ஆகிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட்னு பார்த்தோம்னா ஹெட்வேல ஒரு மேட்ச் ஆடி இருக்கார் சேவ் ஹோப்பு, விக்கெட்டு. அதுமாதிரி வென்யூவில் 2 மேட்ச்சில் 59, ஜான் சார்லஸ் 51 ரன் ஆவரேஜ். இதில் ஒரு மேட்ச் 100+ வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணாது. அது சவுத் ஆஃப்ரிக்கா நடந்த மேட்ச். வென்யூவில் ஃப்ளாப்பு தான். பட் ஓவரால் பார்த்தோம்னா ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர். பட் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிக்கோலஸ் புரான் 9 மேட்ச்சில் ஹெட்வேட்டில் 144, வென்யூவில் 125, ராஷன் ஜெய்ஸ் 4 மேட்ச்சில் 97. அடுத்தா செப்பர்டு 3 மேட்ச் ஆடி இருக்கார் ஹெட்வேட்டில், 1 விக்கெட் 88 ரன்னு, வென்யூவில் 2 விக்கெட். ஃபேபின் ஆலனே கம்பேக்கு ஆட வைப்பாங்களா இல்லை குண்டகோஸ் மோட்டினே போகிறாங்களான்றதையும் பார்த்துக்கோங்க. ஹெட்வேட்டில் 2 விக்கெட். ஸோ வென்யூவில் 1 விக்கெட்டு. மெக்காய் ஹெட்வேட்டில் 8 மேட்ச்சில் 14 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அதேமாதிரி வென்யூவில் 2 மேட்ச்சில் 5 விக்கெட்டு. தரமான ஒரு பிளேயரு. ஃபஸ்ட் பால் பண்ணுறப்ப டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார் நம்ம யோசிப்போம். ஆனால் அவரோட ரெக்கார்ட் பார்த்தோம்னா செகண்ட் பால் பண்ணுறப்ப மோஸ்ட்லி 2-3 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. அகில் ஹுசைன் 7 மேட்ச்சில் 2 விக்கெட் ஹெட்வேட்டில், வென்யூவில் 5 மேட்ச்சில் 6 விக்கெட்டு. ரிக்கில்டன் 2 மேட்ச்சில் 24, ரைசா ஹென்ட்ரிக்ஸு 13 மேட்ச்சில் 33, வென்யூவில் 29. ஸோ வேண்டர்சன் 34 ஆவரேஜ் ஹெட்வேட்டில், வென்யூவில் 14. ஏடல் மார்க்ரம் 52 ரன் ஆவரேஜ் 8 மேட்ச்சில், வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 23 ரன்னு. பவுலிங் போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஃபார்ச்சூன் ஸோ 6 மேட்ச்சில் 1 விக்கெட்டும், பிராட்மேன் ஹெட்வேட்டில் 1 மேட்ச்சில் 3 விக்கெட்டும், லுங்கி இங்கிடி 7 மேட்ச்சில் 6 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இங்கிடியோட கட்டர்ஸுன்றதை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். செப்பர்ட் கேப்டன் ஏடல் மார்க்ரம், வைஸ் கேப்டன் வேண்டர்சன், நிக்கோலஸ் புரான், முல்டர், சேஹோப் என்னால் எடுத்துக்கோங்க. ஸோ பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நீங்கள் டெத்தில் போகிற பவுலர்ஸ் கேப்டன் முன்னாடி கொடுத்துக்கோங்க. பேட் பால் 11 ஆப்பு உங்களுக்கு 100% டேரெக்டாக பேங்க்குக்கு வரும். இந்த டிடிஎஸில் உங்களுக்கு போனஸ் அப்படி இப்படி எந்த ஒரு ரூல்ஸுமே பேட் பால் 11 கிடையாது. நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமையும் வந்து இது பண்ணிக்கலாம். ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் அமௌண்ட்டை டேரெக்டாக நீங்கள் பேங்க்குக்கே வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுதான் அவங்களோட ஒரு ஸ்கீமு. ஸோ பட் நிறைய பேத்துக்கு அது புரிதல் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வித்ட்ரா பண்ணி பாருங்கள். போனஸ் தரோம் அப்படி இப்படி எதுவுமே இருக்காது. டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே வந்து அவங்க அமௌண்ட் நீங்கள் வின் பண்ணுறது அப்படியே கொடுப்பாங்க. இன்ஸ்டால் பண்ணிங்க 2K டெக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திங்க. அதேமாதிரி பேட் பாலோட நிறைய கேம்ஸ் வேறு கேம்ஸ் இருக்கும். லூடோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருனாலும் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. வீடியோ பஸ் தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.